வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி நிறை மாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா. உங்க அம்மா இருக்காளே என்ன தம்பின்னு சொல்லி கொஞ்சம் சொல்றா, பாப்பான்னு சொல்லி கொஞ்சம் சொல்றா. ஏன்னா உனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போறாள்ல, அஸ்வின் பெரியப்பா எனக்கு பொண்ணு தான் பிறக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மகாமா வயிற்றுல இருக்கிற பாப்பாவை பாப்பான்னு சொல்லி தான் கொஞ்சிடாராமா. அதனால உங்க அம்மா கோவத்துல இருக்கலாம். ஏன் டாக்டர் நீங்க மட்டும் இப்படி சொல்லி கொஞ்சம் மாட்டீங்கன்னு. சரி உங்க அம்மா ஆசைக்காக கூப்பிட்டுலான்னு பார்த்தா தம்பியா பாப்பான்னு என்னால யோசிக்க முடியலையம்மா. உங்க அம்மா மாதிரியே கொஸ்டின் கேட்காதீங்கன்னு. என்னப்பா நீ ஒரு டாக்டர் இதை கூட கண்டுபிடிக்கலையா? அஸ்வின் பெரியப்பா போலீஸா இருக்காரு, அவர் பாப்பா தான் கண்டுபிடிச்சிட்டாருன்னு உங்க அம்மா மாதிரியே கேள்வி கேட்காதீங்கன்னு. போங்க டாக்டர், அப்படிதான் கேள்வி கேட்பாங்கண்ணா. கேளுங்க கேளுங்க. பாரா அப்படிதான் கேள்வி கேட்பீங்களா நீங்களும்? டாக்டர் இப்பெல்லாம் லைட்டா வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி பண்ணுது டாக்டர். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலையா? அப்படிங்களா? என்னன்னு சொல்ல தெரியலையா? என்ன பண்றீங்க அம்மாவை? நிமிந்து படுக்க முடியல, திரும்பி படுக்க முடியல. ஏன் டாக்டர்? வயிறு எனக்கு பெருசாகலன்னு சொல்லி சொல்லி வயிறு இப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சுல. ஆமாண்டி, இன்னைக்கு தான் எனக்கு இன்னும் நீ புதுசா தெரியற மாதிரி தெரியற. வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு தானே? ஆமா வயிறு பெருசாயிடுச்சு தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது டாக்டர். நடக்க முடியல, உட்கார முடியல. வெயிட் ஏறா அப்படிதாண்டாமா இருக்கும். எது கேட்டாலும் அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்குங்கிறீங்க. இதுக்கு வயிற்று எதுவுமே பார்க்க மாட்டீங்கண்ணா. ஐடியா பார்க்கணுமா? ஏய் தம்பி பாப்பாலாம் உள்ள இருந்தா அப்படிதான் இருக்கும்னா. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க டாக்டர். சொல்ல மாட்டான்டுமா. சரி எல்லாரும் 2வது மாசம் ஸ்கேன் பார்க்க போவாங்களா? புள்ள தரிச்ச உடனே ஸ்கேன் பார்க்க போவாங்களா? நம்ம ஏன் போல? ஏய் நம்ம தான் ஒரு டைம் போனோமே. நம்ம குழந்தைய இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போனோம். நீங்க எதோ இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு மாதிரி இருட்டா தெரியவே இல்லையே. அது அப்படித்தாண்டி தெரியும். ஏன்னா அது 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தோம், அதனால தான் அப்படிதான் தெரியும். நம்ம ஏன் அதுக்கப்புறம் எடுக்க போல? உன்னை கூப்பிட்டு போய் அளப்பறையே கூட்ட வேண்டாம் தாண்டி எடுத்துட்டு போல. நீ ஆரோக்கியமா தான் இருக்க. ஸோ 5வது மாசம் எடுத்துக்கலாம்னு விட்டாச்சு. இப்ப நல்லா தெளிவா தெரியுமா? தெளிவா தெரியற அளவுக்கு நம்ம சங்கர் சாரை கூப்பிட்டு தான் ஹெச்டி பிரிண்ட் போட்டு படம் எடுக்க சொன்னோன்னா. யார் அவரு? அவரா? அவரு நல்லா படம்லாம் எடுப்பாரு. அதான் பிரிண்ட் நல்லா இருக்கும். அப்ப அவரை கூட்டி எடுக்க சொல்லுமா? கலர் கலரா தெரியும்ல. அடி பாவி. டாக்டர் நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம புள்ள விஷயம் என்ன ஒழுங்கா தெரியுமா? உன்னைக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஏய் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றேன். எப்படி? அது நம்ம இன்னைக்கு ஸ்கேன் பார்ப்போம். ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு உள்ள தம்பி பாப்பெல்லாம் அழகா தெரிவாங்கண்ணா. தம்பி பாப்பாலாம் அழகா தெரிவாங்களா? தெரிவாங்கடி அன்புமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இப்ப எங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அது சும்மாதான். என் பொண்டாட்டியே கொஞ்சணும்னு தோணுச்சு, என் பிள்ளையே கொஞ்சணும்னு தோணுச்சு. நீ தானே சொன்ன அஸ்வின் மாமா மட்டுமே கொஞ்சிட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என் பொண்டாட்டியை கொஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை கொஞ்சலன்னு நினைப்பு வந்துருச்சு. ஸோ அதனால தான் நிறைவேற்றலான்னு பாட்டி சொன்னாங்க. புள்ளத்தாச்சு புள்ள எது கேட்டாலும் செய்யணுமா, இல்லைன்னா கால் வீங்கி விடுமாமே. ஆமா என்ன பாட்டி சொன்னாங்க, ஆசைப்பட்ட ஏதாவது சொல்லிடுங்கடி செஞ்சு தரேன், சாப்பிட்டுருங்க, இல்ல ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க வாங்கி தந்துடுறோம், மனசுக்குள்ளே வச்சுட்டு கிடக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? பாட்டி தான் எனக்கும் சொன்னாங்க. அதனால தான் என் பொண்டாட்டி இப்போ ஸ்கேனுக்கு போறாளா, ஸோ அவள் திருப்தியா போய் ஸ்கேன் பார்க்கணுன்றதுனால அன்புமாவை கூப்பிட்டு வந்து டாக்டர் இப்படி பேசிட்டு இருக்காரு. உண்மையா நம்ம தம்பி பாப்பானுக்கு தெரியுமா? ஆமா அண்ணா, தம்பி பாப்பா அன்னைக்கு தெரிவாங்கண்ணா. டாக்டர் என்ன அழகி? நீங்க என்னையே கொஞ்சங்கண்ணா. ஏன்? அது நான் என்னதான் வயிற்றுல இருக்கிற பாப்பா தம்பியெல்லாம் கொஞ்சங்கன்னு சொன்னாலும் நீங்க கொஞ்சம் போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குண்ணா. அடி பாவி. போங்க டாக்டர். என் அன்புமா மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே என் அன்புமா முன்னாடி தம்பி பாப்பாவெல்லாம் கொஞ்சம் இருக்கேன். ஆனா நீ தூங்குனதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி உன் வயிற்று தொட்டு பார்த்துருப்பேன் தெரியுமா? எத்தனை வாட்டி அந்த பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? உண்மையாவா? அம்மா என் பொண்டாட்டி தூங்காம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது குழந்தைங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவன் மனசை கஷ்டப்படுத்திட போகுது அப்படின்றதுக்காக என் பொண்டாட்டியை தூங்க வச்சுட்டு பேசிட்டு இருப்பேனே. அப்ப பேசிட்டா இருந்தீங்களா? ஆமாங்க மேடம், பேசிட்டு தான் இருந்தேன். டாக்டர் நீங்க எப்பயுமே என்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? நான் தான் புரிஞ்சுக்காம அப்பப்ப லூசு கணக்கா பேசுறேனோ. அப்படிலாம் இல்லைங்க பொண்டாட்டி. பிள்ளைகிட்ட பேசாம எப்படி இருப்பேன், பொண்டாட்டிக்கிட்ட பேசாம எப்படி இருப்பேன்? பட் என்னதான் புள்ள வந்தாலும் என் பொண்டாட்டி தான் எனக்கு புள்ளண்ணா. நம்ம 2 பேருக்கு எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் நம்ம ரத்தத்துலேருந்து உருவான பந்தம் இது. ஸோ பாசம் அதிகமாக இருக்க தானே செய்யும். இந்த பாசத்தை காமிக்கும் பொழுது என் பொண்டாட்டிக்கு எந்த இடத்துலையும் வலிச்சிடக்கூடாதுன்றதுல டாக்டர் கரெக்டாக இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா. டாக்டர் சொல்லுங்க மேடம். ஐ லவ் யூ டாக்டர். வர்றா இந்த வார்த்தையை பொண்டாட்டி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? போங்க. ஐ லவ் யூடி பொண்டாட்டி. வயிற்றுல கொடுக்காதீங்க. ஏங்க மேடம் வயிற்றுல கொடுக்கணும், வயிற்றுல கொஞ்சணும், பாப்பாவை பார்த்து பேசுங்க, பாப்பா சாப்பிட்டுச்சான்னு கேளுங்க, பாப்பா தூங்குச்சான்னு கேளுங்க, அஸ்வின் மாமா கேட்குது அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இல்ல 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 இனிமேல்
அதெல்லாம் கேட்க மாட்டேண்ணா. நீங்க என்ன பார்த்து மட்டும் சாப்பிட்டியான்னு கேளுங்க, என்ன பார்த்து மட்டும் தூங்குனியான்னு கேளுங்க. மற்றபடி நீங்க கேட்க வேணாண்ணா, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அன்பு பேசுவான்னு தெரிஞ்சதுன்னா டாக்டர் உஷாரா கம்முன்னு இருந்தேன். பட் டாக்டர் உசு பேத்தி விட்டது யாரு? டாக்டரே. நீ சொல்லணும். நீ மட்டும் தாண்டி ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுதா? அதுக்கப்புறம் தான் அந்த தம்பி பாப்பாலான்னு. இருந்தாலும் டாக்டர் கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்ன பேச போறீங்க? அம்மாவுக்கு ஸ்கேன் பார்க்க போறாங்க. எல்லாரும் அழகா கோஆப்ரேட் பண்ணுங்க. அம்மாவை கஷ்டப்படுத்தாம அப்படின்னு சொல்ல போறேன். சொல்லுங்கண்ணே. தம்பியா பாப்பாவா யார் உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. யாரா இருந்தாலும் என் பொண்டாட்டியே கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு. ஸ்கேன் எடுக்கும்பொழுது வயிற்றுக்குள்ள ஓடாம அடம் பண்ணாம அமைதியா இருங்க. நீங்க கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாதான் அம்மாவுக்கு சீக்கிரமா ஸ்கேன் பார்க்க முடியும்ண்ணே. ஏன்னா டீட்டெயிலாக எடுக்கிற ஸ்கேனா அம்மாவில் ரொம்ப நேரம் படுத்திருக்க முடியாது. ரொம்ப நேரம் படுத்துருக்கணுமா? ஆமாம், டீட்டெயிலாக பார்க்குற ஸ்கேன். அதாவது பாப்பாவோட வளர்ச்சிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு குட்டி பாப்பாவோட தலை, கை, காலு, உடம்பு எல்லாம் தெரியுமா? ஆமாம், கை, கால், பாப்பாவோட குட்டி முகம், அப்புறம் பாப்பாவோட மூக்கு, வாய் எல்லாம் தெரியும்ண்ணே. பாப்பா அப்படி குட்டியாக அழகாக தெரிவாங்க. டாக்டரே, எனக்கு என்னதான் இருந்தாலும் குட்டி டாக்டரா இருப்பாரோன்னு தான் தோணுதுண்ணே. எனக்கு என்னவோ குட்டி அன்புமாவா இருப்பான்னு தான் தோணுதுண்ணே. ஏய், உள்ள யார் இருக்கீங்க? குட்டி டாக்டரா? யார் உள்ள இருக்கீங்க சொல்லுங்க அம்மா கிட்ட. குட்டி அன்புவா? யாரா இருந்தாலும் சொல்லிட்டேன், உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா? அம்மா பாவம்ல, ஸ்கேன் எடுக்கும்போது அமைதியா இருக்கணும். அப்பதான் நான் உன்னை கண்ணில் பார்க்க முடியும். அந்த அந்த ஏதோ வயித்துல வச்சு பாப்பாங்கன்னு ஸ்ரீநிதி அக்கா சொல்லிச்சு தெரியுமா? அதெல்லாம் வச்சு பார்த்தா பாப்பா வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காதுடி. அந்த மிஷின் ஏதாவது குத்திருச்சுன்னா வயித்துல? அடி பாவி, அது அப்படிலாம் குத்தாதுடி. அது ஒரு சின்ன மிஷினு. சும்மா வயிற்று மேலே வச்சு தான் பார்ப்போம்னா. வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி என் வயிற்றுல ஒரு மாதிரி ஜெல்லெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சு பார்ப்போம். அப்படி வச்சு பார்த்தா தான் எழுத்தப்பில் அன்புமாவுக்கு ஒரு டிவி இருக்குமா, அந்த டிவியில் பாப்பாவோட கை கால்லாம் எப்படி அசையுது, பாப்பா எப்படி வயிற்றுக்குள்ள மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியும்னா. அப்போ பாப்பாவுக்கு வலிக்காதுல்ல? வலிக்காதுடி. அப்புறம் இங்க பாருங்க, ஸ்ரீநிதி அக்கா நானும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதே தான் சொல்றேன். பாப்பா வயிற்றுக்குள்ள தூங்கிட்டு இருந்தது அப்படின்னா எழுப்பக்கூடாதுன்னு ஸ்கேன் பார்க்கறதுக்கலாம். பாவி, தூங்கிட்டு இருந்தா எழுப்பக்கூடாதா? ஆமா, பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்கும்ல. அப்பா எப்பவுமே தூங்கிட்டு தாண்டாமா இருக்கும். தூங்கிட்டு தான் இருக்குமா? இல்ல இல்ல, பாப்பா நான் தொட்டு பார்க்கும்போதெல்லாம் ஏதோ உள்ள ஒரு மாதிரி பண்ணும் தெரியுமா? ஓ, உங்ககிட்ட அப்ப பாப்பா சொல்றாங்க எப்ப தூங்குறாங்க எப்ப முழிச்சிட்டு இருக்காங்க அப்படித்தானே? ஆமா. அது சரி. சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களா, பசிக்குதுன்னா வயிற்றுக்குள்ள என்னவோ பண்ணுது டாக்டரே. அப்படி பண்ணும்போது நான் போய் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களா, கம்முன்னு ஆயிடுது. அப்புறம் அதுக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களா, அது ஒரு மாதிரி எனக்கு சொல்லுது. அதை நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களா, அது கம்முன்னு ஆயிடுது. அரா, இவ்வளவு லாங்குவேஜ் பேசுறாங்களா? ஆமா. அப்புறம் டாக்டரே, நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இருக்கும்போது மனசு வருத்தப்படக்கூடாது, அழுவக்கூடாது, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பாப்பாவும் வயிற்றுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க மேடம், சொன்னேன். நான் இப்போ ஸ்கேன் எடுக்கும்போது நீங்க டிவிலலாம் பாப்பா தெரியும்னு சொன்னீங்கல்ல, அப்படி தெரியும் போது நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா பாப்பாவும் அங்கே டிவியில் சிரிச்சுக்கிட்டே தெரியுமா? தெரிவாங்களே, நீங்க நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க, பாப்பா நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அழகா போஸ்ட் கொடுப்பாங்கன்னு. உண்மையாவா? உண்மையா தாண்டி. நீ எவ்வளோ வேணா சிரிக்கலாம், நீ சிரிச்சா உள்ள இருக்கிற பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒன்று, அங்கே வரும்போது அமைதியா நான் சொல்றதை கேட்கணும், பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது சரியா? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு, ஏன்னா என் டாக்டர் தான் கூட இருக்கார்ல. ஆமா, கூட இருப்பேன்னு. ஏன்னா ஸ்ரீநிதி தானே ஸ்கேன் பண்ண போறா. அக்கா ஸ்கேன் பண்ணாலும் நீங்க என் பக்கத்துல தான் இருக்கணும்னு என் கையை பிடிச்சிக்கிட்டேன். கண்டிப்பா என் அன்பு பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு. அது அது பாப்பாவோட இதயம் சவுண்டு ஒரு மாதிரி லப்பு டப்பு, அது ஒரு மாதிரி சத்தம் கேட்குமா, அதெல்லாம் இன்னைக்கு நான் சவுண்டா உனக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு ஸ்ரீநிதி அக்கா சொல்லியிருக்கு. அப்படிங்களா? அப்ப தம்பி பாப்பாவோட ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்க போறீங்களா? ஆமா. இப்ப எல்லாம் கேட்டு எல்லாருக்கிட்டையும் ப்ரிப்பேரா தான் இருக்கா என் அன்புல. ஆமா, தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அது சரி. என் லைஃப்ல எனக்கு யாருமே இல்லை நினைச்சப்ப என் வசந்த் இருந்தான். என் வசந்த் கையை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்தேன். ஆனா இந்த ஊருக்கு வந்தவங்க கிட்ட நான் உனக்கு அம்மாவா இருப்பேன், அப்பா அம்மா இருப்பேன், இந்த உலகமாவும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரை அப்படி பாத்துக்கிறேன். ஓ, எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஒரு டைமும் அவ கூடயே தான் இருப்பேன். எல்லா சுச்சுவேஷன்லையும். ஸ்கேன் ரூம்ல மட்டும் இல்லடி, உன் ஆயுசுக்கும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் கூடவே இருப்பேன். டாக்டர், இந்த மாதிரிலாம் நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்படிங்களா? சரிங்க, பொண்டாட்டிக்கு டெய்லி இந்த மாதிரி 1/2 மணி நேரம் பேசிடலான்னு. பாப்பா எனக்கு ஒரு உயிர் அப்படின்னா அந்த உயிரை கொடுத்த கடவுள்டி நீ. உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. நீ எனக்கு முதல் குழந்தை, அதுக்கப்புறம் தான் வயிற்றுல இருக்கிற பாப்பா தம்பிலாம் சரியா? ஹாஸ்பிட்டல் போலாமா? கால் வலிக்குது, எழுந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே போலாம். அண்ணன் கிளம்பிடுச்சா? அண்ணன் தானே எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி அவர் தான் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்றாருன்னு. உன் பிள்ளைய பார்க்கணுமா? அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட காட்டணும்ல, பிள்ளைகிட்டையும் காட்டணும்ல, இதான் உன் தாய் மாமான்னு. அப்படிங்களா? இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவீங்களா அப்பா மாமாவை? ஆமா, இது அப்பா இது மாமா என்ன சொல்லணும்ல. சரி, அது சரி, சொல்லுங்கண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் நானு எங்க அண்ணனை தான் சொல்லுவேன், இதான் மாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை சொல்லுவேன். அடி பாவி. சரிங்க மேடம், பொறுமையா இருந்திருக்கீங்களா?
மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண்வி அன்பு இருந்தாலும் ஸ்கேன் எடுக்கும்பொழுது ரொம்ப கொஷின்லாம் கேட்கக்கூடாதுண்ணா. ஏன் அது ஸ்கேன் எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும். நம்ம ஸ்ரீநிதி அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டுக்கும் கொஷின் கேட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நான் கேட்பேன். எனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் கேட்க தானே செய்வேன். அப்ப கேட்டதானே அப்பயே சொல்லுவாங்க எப்படி இருக்கு புள்ள நூலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டா திரும்பி அந்த மிஷின்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு வீட்லயே பார்க்க முடியும். ஏய் நான் உனக்கு சொல்றேன்டி, நம்ம அந்த ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு பிரிண்ட் போட்டு நம்மள்ட்ட தருவாங்கண்ணா, நீ வச்சு பார்த்துட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் கேட்பேன், ஏன் டாக்டர் ஒருத்தவங்க போட்டோல இருக்கிறதுக்கும் நேர்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதே மாதிரி தான் ஸ்ரீநிதி அக்கா பார்க்கும்போது அந்த புள்ள அப்ப அங்க உள்ள தெரியறதுக்கும் நம்ம வீட்ல எடுத்து போட்டோல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அன்பு இப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, நீ ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும், சரியா பார்க்க முடியாது. உள்ள புள்ள சரியா இருந்தா அவங்க சரியா தானே பார்க்க போறாங்க. நான் கேட்கற கேள்விக்கு சரியா தானே பதில் சொல்ல போறாங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அன்பு இவ்வளோ நேரம் நான் உனக்கு கிளாஸ் எடுத்தல்லம்மா, எல்லாத்தையும் காதில் வாங்கினல தங்கம். அதெல்லாம் நான் காதுல வாங்கினேன் டாக்டர். இருந்தாலும் நான் சொல்றது நீங்க காதுல வாங்குங்க. நம்ம புள்ள மேல நம்மளுக்கு அக்கறை இருக்கணும்னு. அதுக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க தேவையில்லையா? இன்னைக்கு பாருடி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் சொல்றதை கேளு. அங்க போயிட்டு ரொம்ப கொஸ்டின் கேட்கக்கூடாது தங்கம், அவ ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருடாமா. கையிடுங்க. நீ ஆண்டா எங்க அண்ணன் சொல்லிருக்கு, எந்த கேள்வியா இருந்தாலும் நம்மளுக்கு தோன்றப்பே கேட்டணும்னு சொல்லிட்டு. அதுவும் யாராவது ஒருத்தவங்க ஏட்டாப்ல இருந்தாங்கன்னா அதுவும் அவங்கள பத்தி சந்தேகம் இருக்குன்னா அப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அவங்களை போட்டு பின்னாடி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அதே மாதிரி தான் நம்ம பிள்ளையும் வயித்துல இருக்கும்போது அது நல்லா பாத்துக்கிட்டு இருக்கும்போது மூச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே பார்க்க முடியும். அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அப்பல இருந்து இப்படிதான் டாக்டர் சொல்றீங்க. நான் நம்ம புள்ள விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க கேட்டதே இல்ல தெரியுமா? ஆனா இன்னைக்கு அன்பும் அவன் ஏமாத்தத்துக்காக உட்காந்து இவ்வளவு நேரம் பாசமா பேசிருக்கீங்க. ஏன் நீங்க சொல்றது இந்த மாதிரி அன்பு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுடி அப்படின்னு தானே நீங்க சொல்லணும். இவ்வளவு நாளா புலம்புறியே, அப்படி புலம்பலுக்கலாம் இன்னைக்கு உனக்கு விட தெரிஞ்சிரும்ல நீங்க சொல்லணும். ஏய் அதான் உங்களுக்கு புள்ள மேல பாசமே இல்ல டாக்டர். பாசமே இல்லைன்னா நீங்க சும்மா நடிக்கிறீங்க. எங்க அண்ணன் அந்தா நீ கேளு சாமி, நீ கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு கேளு சாமின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் இந்த நாலு கேள்வியில எனக்கு எடுத்து கொடுக்கும் கேட்க சொல்லி. அன்பு இல்ல சரிப்பட்டு வராது சாமி, சரிப்பட்டே வராது இது. நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல, நான் ஸ்கேன் பார்க்க எங்க அண்ணனை தான் கூட்டிட்டு வரேன். ஏன் உங்க அண்ணன் தான் ஊருக்கு முன்னாடி கிளம்பி உட்காந்துருக்கானே, அவனை விட்டு தான் ஸ்கேன் பார்க்க போறோம். நீங்க ஏதாவது சொல்லி இந்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை நிறுத்திடுவீங்க. அதனால நான் முன்னாடியே போயிட்டு எங்க அண்ணனை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன் அன்புமா இவ்வளவு நேரம் நான் கிளாஸ் எடுத்தப்ப அமைதியா தானமா இருந்தேன். நீங்க எப்ப புள்ளைய பத்தி எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்க பசப்பு பேச்சு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா. ஏய் என்னடி ஏய் என்னடியா என்ன மிரட்டுறீங்களா? கேள்வி கேட்க கூடாதுன்னு மிரட்டுறீங்களா? இந்த கேள்வி கேட்க கூடாதா? ஒரு தாயா ஒரு புள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிற ஒரு தாயா நான் கேள்வி கேட்க கூடாது அப்படித்தானே டாக்டர்? அப்படி சொல்லலம்மா. அப்படிதான் சொல்றீங்க. அப்படி மட்டும்தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க கையெடுங்க டாக்டர்னு சொன்னேன். நீங்க கையெடுங்க. இதுக்கு தான் வீட்ல இருந்து என்ன தனியா கூப்பிட்டு வந்தீங்களா? என்னடா இவரு ரூம்ல வச்சு பேசாம வீட்ல வச்சு பேசாம இப்படி தோட்டத்துக்கு கூட்டிட்டு வராரு. நான் அப்பவே சுதாரிப்பா இருந்திருக்கணும்னு. கடைசியில புள்ளைய பத்தி கேள்வி கேட்க கூடாதாம்ல? புள்ளைய பத்தி ஏன் நான் 4 விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டா என்னன்னு கேக்குறேன். கேட்கலாம் சாமி, நான் அப்படி சொல்லல. அது ஸ்கேன் எடுக்கும்போது கேட்காத, அது அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அவ ஒரு சிலதெல்லாம் நோட் பண்ணுவாள்ல, கை இப்படி இருக்கு கால் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாள்டா. அப்படி நோட் பண்ணும்போது அவளுக்கு குழப்பமாயிட போதுன்னு. ஏன் குழப்பமாகணும்? என் பிள்ளைக்கு கை கால் எல்லாம் தெம்பா இருந்தா அது எப்படி குழப்பத்தை கொடுக்கும்னு கேக்குறேன். சொல்லுங்க டாக்டர், அது எப்படி குழப்பத்தை கொடுக்கும்? அவங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் தெளிவா தானே எழுதுவாங்க. நீங்க சொல்றத பத்தி எனக்கு பயமால இருக்கு. அன்பு இல்ல டாக்டர், சரி வராது. என் மனசு படபடன்னு வருதுன்னா. அன்பு இங்க பாரு, படபடன்னு வந்தா இரு, நம்ம நாளைக்கு கூட ஸ்கேனுக்கு போய்க்கலாம். முடியாது. நான் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம், நேரங்காலம் பார்த்து போவோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு இப்ப உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா. என்னடி சொல்ல வர? எனக்கு இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுவும் எங்க அண்ணன் கூட தான் போகணும். விட்டு போடி. அப்ப நீங்க வர மாட்டீங்க? வரமாட்டேன் போ. சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படி வராம போறீங்கன்றத நான் பாத்துக்கிறேன். செப்பனாரே மணி நேரம் உட்காந்து அப்படி ஒரு பேச்சுல பேசினாரு. அப்பவே சொன்னேன் நீங்க டாக்டருக்கு ஒழுங்கா படிக்கலன்னா பரவாயில்ல, நான் வெளியில சொல்ல மாட்டேன், டவுன் ஆஸ்பத்திரியில போய் ஒரு வாட்டி பார்த்துப்போன்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? நான் படிச்சது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, உனக்கு என்ன நான் புரிய வைக்கிறேன். நீங்க இப்பதானே தெரியுது என்ன புரிய வைக்கிறீங்கன்னு. என் பிள்ளைய பத்தி நான் 2 கேள்வி கேட்கறேன்றதுக்கு நீங்க அப்படியே என்ன மலைப்பில பதில் சொல்றீங்க. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லடி. இல்ல டாக்டர், சரிப்பட்டு வராது, நான் போறேன். ஏய் இப்போ என்ன பண்ண போற? நீங்க என் கூட வரலான்ட்டீங்க, புள்ளைய பத்தி கேள்வி கேட்க கூடாதுன்ட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்க போறேன் நீங்க ஏன் கேக்குறீங்க? எங்க போகணும், யாருக்கிட்ட நான் ஏன் கேட்கணும் அப்படின்றதுல எனக்கு தெரியும் டாக்டர். நீங்க சித்த கம்முன்னு இருங்கண்ணா. அன்பு வேணாம். நீங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க கம்முன்னு மட்டும் இருங்கண்ணா. இந்த அன்பை பொல்லாதவளா பாப்பீங்க.
ஸ்கேனுக்கு நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அக்கா கூட இதுக்கப்புறம் எல்லா மூமெண்ட்டுக்கும் நான் இருக்கணும், அதனால கிளம்புன்னு சொன்னாரு. நம்ம கிளம்பிட்டோம். இவர் எங்க போனாரு? சீனியர் பால்கனியில் நிற்கிறாரா? சீனியர் இங்க வாங்க பட்டர்ஃப்ளை. அங்க நிக்கிறீங்களா? இதோ வரேன். ரசத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். முள்ளப்பு கம்புதா உன் கைய குத்தா. சீனியர் எப்படி இவ்ளோ பட்டர்ஃப்ளை? அதாண்டி நானும் பாக்குறேன். எப்படி இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இங்க வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா? நான் பார்த்ததில்ல. ஒன்று ரெண்டு பாறக்கும் பார்த்துருக்கேன். பட் இப்போ இவ்வளோ பட்டர்ஃப்ளைலாம் நான் பார்த்ததில்ல. பாத்தியா, பட்டர்ஃப்ளைக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால நம்ம இவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்துவாங்க. அப்ப நம்ம போய் அவங்கள விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆ அப்படியா? அதுக்கா எல்லாரும் பார்க்க வந்தீங்க? நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னே. செம்ம கியூட்டா இருக்குல்ல எல்லாம். ஆமாம் சீனியர், சூப்பராக இருக்கு தெரியுமா? பட்டர்ஃப்ளைமா, சொல்லுங்க. உண்மையாவே இந்த பட்டர்ஃப்ளைலாம் நம்ம கூட டிராவல் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம எங்க இருக்கோமோ தேடி வந்துட்டாங்கல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். என்னதான் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா ரூம்ல ஒட்டி இருந்தாலும் இந்த பட்டர்ஃப்ளை கூட என் பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி தனி கிரேஸ் இருக்குன்னு. இருக்கும்னு போதும் பட்டர்ஃப்ளை ரசிச்சதெல்லாம். பட்டர்ஃப்ளைலாம் இங்கே தான் இருப்பாங்க. வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். இதுக்கப்புறம் அக்கா கூட எல்லா மூமெண்ட்லயும் நான் இருக்கணும்னா. கண்டிப்பா. நான் கூட ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்றேன்னு. எங்க அண்ணன் பசங்களெல்லாம் பார்க்க போறேன்னு. வர்றா, அத்தைக்கு அந்தார்வமா? மாமாவுக்கு மட்டும் அக்கா பிள்ளைய பார்க்க போற ஆர்வம் இருக்கும், அத்தைக்கு மட்டும் அண்ணன் பசங்களை பார்க்க போற ஆர்வம் இருக்காதா? ஆனா இங்க பாருடி, இந்த குடும்பத்துல மட்டும்தான் ஒரு ஸ்கேனுக்கு இத்தனை பேர் கிளம்பி போறோம் தெரியுமா? என்னதான் உங்க அண்ணனுங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் அதுக்கு நீ இப்படியாடி? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. எங்க அண்ணனுங்களை பத்தி பேசினா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ, வேணாம் 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 வேணாம். நம்ம அந்த டாபிக் உள்ளே போக வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டலு எத்தனை பேர் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் ஸ்கேன் பார்க்கலாம்னா. அது பட்டர்ஃப்ளைய இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால எனக்கு தான் என் பட்டர்ஃப்ளைன்னு ஒத்து வைக்க முடியலையே. ஒத்துக்க வைப்பீங்கண்ணா. நீங்க மட்டும் இப்பெல்லாம் பாருங்க, எங்க அஸ்வின் அண்ணன் கூட மகாக்காவை பேச விடுறீங்களா, அன்பழகி அக்காவை சரவண அண்ணன் கூட பேச விடுறீங்களா? எல்லாரும் வெறுப்பேத்திட்டு தானே இருக்கீங்க. ஹே, அது பேர் வெறுப்பேத்துறதுல. இவ்வளவு நாளா அக்காவை பார்க்கலல்ல. இவ்வளோ நாளா அக்காவை பார்க்காத உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாள் அண்ணன் கூட டிராவல் பண்ண எனக்கு அப்படி தானே இருக்கும். சரிங்க மேடம், நான் பேசலாமா? நான் வம்புக்கே வரலன்னா. சரி, என்ன இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஃபீலே வருதுன்னு. ஏன் இவ்வளோ நாளா சாருக்கு அந்த ஃபீல் வரலையா? வரலதான். அது எப்படி வரும்? கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி ஏதோ சிரிச்சு பேசினாலாச்சும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணல. சீனியரை பார்த்தாலே அப்படி திரும்பிட்டு போவா. இருக்கிற பட்சத்துல சீனியருக்கு எங்க இருந்து கல்யாணம் ஆன ஃபீல்லாம் வந்துச்சு சொல்லு. அப்போ இன்னைக்கு வந்துருச்சா சீனியருக்கு கல்யாணம் ஆன ஃபீல்? ரொம்ப அதிகமாவே வந்துருச்சு. கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சால் என்னை கொள்ளாதே, முத்தங்கள். அப்புறம் அதிகமாக வந்ததெல்லாம் கரெக்டு தான். பொண்டாட்டி வேணான்னு யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான். பட் அப்பப்போ குட்டி ரொமான்ஸ்லாம். சீனியர் குட் பாயா இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சீனியர் குட் பாய் தாங்க கேட்குறேன். குட்டி ரொமான்ஸில் குட் பாய் எப்போ பேட் பாய் ஆனாருங்க? சீனியர் குட் பாய் தான், ரொம்ப பேட் பாய் வேலைலாம் பார்க்க மாட்டார் தான். அப்புறம் என்னங்க? ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல. ஏங்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி எனர்ஜி ஏதாவது கிடைச்சா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களாங்க? அக்கா பிள்ளைய பார்க்க போகிறோன்ற எனர்ஜி வேற எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னும் பட்டர்ஃப்ளை எனர்ஜி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். சீனியர் பாருடி, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடு. வேணும் வேணாம் இல்லை இப்போ இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடு. இந்த டபுள் மைண்டடாக பார்க்கறது, டபுள் மைண்டடாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல. பார்த்துக்க, நான் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதனால நீ தெளிவாகவே பேசு. நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன்ல, அதே மாதிரி நீ ஓப்பனாக பேசிடு. இது பிரச்சனைகளே முடியாதுண்ணா. ஆமாம், அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லணுன்னு அது நீங்கள் பார்வையில் புரிஞ்சுக்கணும் தான். அது எப்படி இதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சொல்ல முடியும்? சரி, நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் பாவப்படலாம். அப்படி பாவப்பட்ட நான் சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு வேணான்னு கூட தோணலாம். வேணான்னு நான் சொல்ல முடியுமா? அப்படியே வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கெஞ்சணும் தான். அது நான் எப்படி சொல்ல முடியும்? பட்டர்ஃப்ளை, அப்படி பார்க்காதீங்க சீனியர். நான் கேட்ட கொஷினுக்கு எவ்வளோ அழகாக பதில் சொன்ன பத்தியா?
அது அது நீ கீழ்மேலாய் எனக்கு இல்லாதே, நீ மேல் கீழாய் என்னை அள்ளாதே. பெண்ணே நீ பெண்ணல்ல. பட்டர்ஃப்ளை. சீனியர் எது வந்தாலும் அப்படியே பேசுங்கண்ணா, திரும்பலாம் மாட்டேன். ஏய், நான் இது வரைக்கும் என்ன சொல்ல, நான் ஃபேஸ் பார்த்து பேசுவேன், மற்றபடி நான் தப்பெல்லாம் எதுவும் பார்த்ததில்ல. பட் இப்போது என்ன நீ எதர்ச்சியாக தான் திரும்பி நிற்கிற. பட் பெண்ணே நீ பெண்ணல்ல, அட்சய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். சீனியர் இந்த பட்டர்ஃப்ளைக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? ரொம்ப இடம் கொடுத்து வச்சிட்டோன்னா. ஒரு மாதிரி பண்ணுது சீனியர். இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த பட்டர்ஃப்ளைக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? நான் பொண்டாட்டிய ஃபர்ஸ்ட் நானே இப்போ தான் ஒரு இடம் அழகாக இருக்கேன்னு பார்த்து செட் அடிச்சா, அந்த இடத்துல போய் இந்த பட்டர்ஃப்ளை கிஸ் பண்ணிடுச்சு பார்த்தியா? ஐயோ, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. பட்டர்ஃப்ளைமா இருங்க, ஒரு பட்டர்ஃப்ளையோட அருமை இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கு தெரிஞ்சிருச்சா என்னவோ, அதனால தான் உங்கள் முதுகில் இப்படி வந்து உட்காந்துருக்கு. எடுங்க சீனியர், ம், எடுத்துடலாம். எடுங்க. பட்டர்ஃப்ளை ம், எடுக்கவா? எடுங்க. பட்டர்ஃப்ளை ம், எடுத்துட்டீங்களா? இங்கே பாரு, ம், இந்த பட்டர்ஃப்ளைக்கு எவ்வளோ கொழுப்பு. திரும்படி, இல்லைன்னா திரும்ப பட்டர்ஃப்ளையை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா நீ இப்படியே திரும்பி நிற்கும் பொழுது எனக்கு எதோ பண்ணுது. சீனியருக்கு என்ன பண்ணுது? சீனியருக்கு கவிதையாக வருது, வருது. இப்ப சொல்லுங்க. வண்ணச் சிறகுகள் விரிக்கும் என் சிறு தேவதையே, என் தோட்டத்து தேவதையின் முதுகில் நீ என்ன உரிமை தேடி அமர்ந்திருக்கிறாய்? நானே இன்னும் தீண்டிடாத அந்த சந்தன பரப்பில் முதலில் உன் தடம் பதிக்க உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? சிறகாசிக்கும் சித்திரமே விலகினேல், அவள் முதுகில் படர்ந்திருக்கும் அந்த மச்சம் நான் கவிதை எழுத வைத்திருக்கும் மையப்புள்ளி. என் இதய துடிப்பின் இசை கேட்கும் இந்த அழகான நந்தவனத்தின் ராணி இவள். இவள் இதழ்களில் தேனெடுக்கும் உரிமை என் உயிருக்கு மட்டுமே சொந்தம். போய்விடு, வண்ணங்களை விட அவள் அழகு அதிகம். அவளை ரசிக்கும் கண்கள் என்னுடையது, அவளை தீண்டும் ஸ்பரிசம் எனக்கானது. மனமோரானென பிறந்த பலனை இன்றே நான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் பெண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புக. சீனியர், சீனியர் கையெடுங்களா. பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளைக்கெலாம் என் பட்டர்ஃப்ளை டச் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு, எனக்கு இல்லையா? அது அது சீனியர். என்னை விட்டு இன்னும் தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படி இல்லை சீனியர், இருந்தாலும் உன் பர்மிஷன் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ், ஒன்றே ஒன்று, மௌனம் சம்மதமா? ம். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் எங்குதோ. உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ. நதிகளில் ஒரு இலை விழுகிறதே, அலைகளில் மிதந்தது தவழ்கிறதே. கரை சேருமா கை சேருமா எதிர்காலமே. எனக்காகவே பிறந்தான் இவன், எனக்காகவே வருவான் இவன், என் பெண்மையை வென்றான். வேணாமா? சும்மா கேட்டேன், என் பட்டர்ஃப்ளை கொடுக்குறாளா இல்லையான்னு பார்க்கலான்னு. பட் என் பட்டர்ஃப்ளை என்ன புரிஞ்சுக்கிட்டா போல, அதனால சீனியர் கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்துட்டா. அதுக்குன்னு இப்போ பட்டர்ஃப்ளை டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருக்குமா சொல்லு? ஓ சீனியரே, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யாண்டி? சும்மா இருந்த பிள்ளைய கூப்பிடுறேன், உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசுகிறேன், அதுக்கப்புறம் நல்லா ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறியே, இதெல்லாம் நியாயமா? என்னடி, உன்னை உசுப்பேத்தி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்ச நாள் போட்டோன்னே. அதுக்கு
கொஞ்ச நாள் கழிச்சு பேசியா? இதுக்கு எல்லாத்தையும் தேனொழுக பேசிடுறேன், அப்புறம்னா ஓவரா டைலாக் பேசுறேன். நான் இதுக்கு பேத்த ஊசி பேத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதா? பட்டர்ஃப்ளைமா ஏன் திட்டுறேன்? ஐயோ, உன்னை திட்டாம கொஞ்சம் ஏன் செய்வாங்க? நான் எவ்வளோ சின்ன பிள்ளை தெரியுமா? என்கிட்ட எப்படிலாம் பேசுற தெரியுமா? எப்படி பேசுகிறேன்? வார்த்தையால் வலை விரித்து என்னை மௌனமாய் உருக வைத்தாய். இதழோரம் ஈரம் தேடும் வேளையிலே புத்திசாலித்தனம் பேசி பின்வாங்குகிறாய். உன்னை இழுத்து விடுவேன். இது உன் அன்பின் அக்கறையா, இல்லை என்னை ஏங்க வைக்கும் உன் அதீத தந்திரமா? உணர்வை கிளறிவிட்டு உன்னதமாய் வேஷம் போடும் உத்தமனே, உன் பாதுகாப்பு பாடம் இப்போது எனக்கு தேவையில்லை. ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளை என்று நினைக்காதே. எல்லாவற்றையும் தூண்டிவிட்டு விட்டு இப்போ நோ சொல்றியே மாங்கா சீனியரே. ஏய் இப்ப சும்மாரியா பார்க்கலாம். பாயும் சோறு பொங்காம பச்சை தண்ணி செல்லாம இத்து இத்து போனேனே முத்தமில்லாம நின்ற கனி தாங்காம ரெண்டு கண்ணும் தூங்காம கட்டில் சுகம் தாங்காம கவன் செய்யும் நாட்டாம பாதி கொலை செஞ்சு போட்டு தப்பு செல்லும் ஓடா முத்தமிட்டு முத்தத்தையும் கொண்டு போட்டு போடா. ஆசை வச்ச பொம்பளைக்கு 5 நேரம் பக்கம் இல்ல, மீச வச்ச அம்பளைக்கு மெத்த வாங்க நினைப்பல்ல கொலைகாரா. சும்மாவே இருந்திருக்கலாம், தேவையில்லாம. ஆஹா, ஏன்டாம்மா சோகமா இருக்கா? அது ஸ்கேன் எடுக்க போறோம்ல. ஸ்கேன் எடுக்க தானடி போறோம், அதுல என்ன பயம் இருக்கு? குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும் தான். குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்ல? ஆரோக்கியமா இருக்கும்டி. என்னடி உனக்கு இப்போ டவுட் வந்திருக்கு? பாரு மகா, எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காது, புரியுதா? அதெல்லாம் பாப்பா ஆரோக்கியமா இருப்பா. உண்மையாவே பாப்பா தானா? அம்மா, என் பொண்ணு தான் உள்ள இருக்கா, அதான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காளே, ஆக்டிவா இருக்கான்னு. என் போலீஸ் உண்மையா தானே? உண்மையா தாண்டி என் பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் சிரிச்ச முகத்தோட இறேன். எனக்கு வரல. போலீஸ்காரன் பொண்டாட்டி பயப்படலாமா? போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்தாலும் மாசமா இருந்தா ஒரே பயம் தானே. போலீஸ்காரன் பொண்டாட்டின்றதுனால பயம் வேற மாதிரியா இருக்கும். அடியே, என்னடி இப்படிலாம் கேள்வி கேட்குற? நீங்க தான் போலீஸ் ஆச்சே, தைரியமா இருப்பீங்கல்ல? அப்ப பதில் சொல்லுங்க. பொண்டாட்டி தைரியம் இல்லைன்னா நீங்க தானே தைரியமாக்கணும். சரி, கேள்வி கேளுங்க, தைரியமாக்கிடுவோம். எனக்கு பயமா இருக்கு. இந்த ஸ்கேன்ல பாப்பா நல்லா இருக்கும்ல? எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. ஸ்கேனுக்குலாம் பயப்படுவாங்களாடி? சொல்லு, என் மகன் எவ்வளோ மெச்சூர்டான பொண்ணு. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கேனுக்கு பயப்படலாமா? பாப்பா உள்ள சூப்பராக இருக்கும். ஆறேன், பாப்பாவுக்கு குட்டி கை கால் எல்லாம் தெரியுமா? நான் கூட கேள்விப்பட்டேன் தெரியுமா? ஸோ இன்னைக்கு நம்ம பாப்பாவை பார்க்கலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆனா எனக்கு கூட தெரியும், இருந்தாலும். பாரு, பயப்படாம இரு. நம்ம என்ன வேற ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறோம். ஸ்ரீநிதி தான் ஸ்கேன் பார்க்க போகிறா, கூட இசை இருக்க போகிறா. ஸோ ஏன் பயப்படுறேன்? என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு அவங்க 2 பேர் பதில் சொல்ல தானே போகிறாங்க. பாரு, நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டேன். என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பயப்படுவான்னு சொல்லிட்டு தான் நான் முன்கூட்டியே பேசிட்டேன். அதனால பயப்படக்கூடாதுன்னு. பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என் பொண்டாட்டிக்கு வேணும்னு ஒரு முத்தம் தட்டுமா? இப்படியே பேசி பேசி ஆள ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்கண்ணா. அப்படிலாம் இல்லடி பொண்டாட்டி, ஆளை ஒரு மாதிரி ஆக்கிறதுலாம் மாமாவோட வேலையை சொல்லு. மாமா பொண்டாட்டி தைரியமாக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு பாப்பா, அம்மா பயப்படுறாள். அதனால நீ ஸ்கேன் எடுக்கும்போது அமைதியாக இருக்கணும், டாக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஓடாமல் இருக்கணும்னு. ஏன்னா அப்பா வயிற்று தொட்டு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பண்ணிகிட்டே இருக்க. அதனால் அம்மாவை கஷ்டப்படுத்தாம அமைதியாக இரு. அம்மாவில் ரொம்ப நேரம் படுத்திருக்க முடியாதுல்ல, சீக்கிரமாக ஸ்கேன் எடுத்துட்டு சீக்கிரமாக வந்துடுவோன்னு. நீங்க தொடும்போது ஏதோ பண்ணது தெரியுமா? அம்மா, உன்னை விட அதிகமாக இந்த வயிற்று நான் தானே தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக என் பொண்ணுகிட்ட நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நான் வச்சா கூட மேடம் அசைய மாட்டாங்க, நீங்க வச்சா நல்லா அசைவு கொடுக்குறாங்கன்னு. எனக்கு தெரியும், எதா அப்பா கை எதா அம்மா கைன்னு. அதனால தான் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுறா. இல்லை தங்கம், அப்பா பொண்ணு தானே நீங்கள். 2 பேரும் ஃப்ராடு வேலை பார்க்காதீங்கண்ணா. நான் தானே பாவம், அவளை கஷ்டப்பட்டு நான் தானே வயிற்றுக்குள்ள வச்சிருக்கேன். நீங்களும் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கீங்க. அது சரி, உங்கள் அம்மா கேள்வியை பற்றியா? அவள் தான் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கலாமா, நான் வச்சிருக்கேன். அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சா அப்பா உன்னை வயிற்றுக்குள்ளே வச்சுக்க மாட்டேனா? நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னை நெஞ்சு மேலே போட்டு சுமக்க போகிறது அப்பா தானே. அம்மா கிட்ட சொல்லு. அப்படி நீங்க சொல்லுவீங்கண்ணா. இத்தனை பேர் தூக்கி தான் வளர்க்க போறாங்க, நீங்க மட்டுமா வளர்க்க போறீங்க? இப்போ என் தம்பி வேற வந்துட்டான், எங்க அம்மா வேற வந்துட்டாங்கண்ணா. அது சரி, பத்தியா உன் மாமங்காரன் வந்துட்டானா? உங்க அம்மா சொல்றா பத்தியா? இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட தாமா இருப்பேன்னு சொல்லு. என் 2 அண்ணன் என் தம்பி எல்லாரும் தான் பார்த்துப்பாங்கண்ணா. இருந்தாலும் என் பொண்ணுக்கு என் கை சூடு தெரியுமே, அதனால அப்பதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவா. இல்ல மாமாலாம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவா. பாத்தியா உங்க அம்மாவை இவ்வளவு திமிரு பிச்சு பத்தியா? பாப்பா நீங்க வாங்க, என்ன பாத்துக்கலாம் அம்மாவை. இந்த மாமங்காரங்களை முதல்ல அடிக்கணும்னு. இங்க பாருங்க போலீஸே, அப்படிலாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ, சென்சிட்டிவான டாபிக்னா நம்ம அதுக்குள்ள போவேனா? உங்க அம்மா அப்புறம் என்ன டைவர்ஸே பண்ணாலும் பண்ணுவா. அப்படி சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் மாமா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. உண்டி தங்கம், உனக்கு உன் மாமா தான் முக்கியம். ஏன்னா உங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணனுங்க தான் முக்கியம், தம்பி தான் முக்கியம். அதனால உனக்கு மாமா தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னா. அப்படிதான் சொல்லணும். சரி, வேறெதுவும் தேவையில்லை, நீ
மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும். என் பொண்டாட்டி பயப்படக்கூடாதுன்னு தானே நான் ஸ்ரீநிதி அப்புறம் இசை எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். வினோதினி இருக்கா, எல்லாரும் பார்த்துக்க போகிறாங்க. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்கண்ணா. ம், ஏன் நீங்க சொன்னீங்க? ஏன் சொன்னீங்கன்னா ஸ்கேன் எப்படி இருக்கும், என் பொண்டாட்டி பயப்பட போகிறா அப்படின்றதுனால சொன்னேன். இல்ல, அப்ப என் பொண்டாட்டி பயப்படுவா அப்படின்னு சொன்னீங்களா? ஆமாம், உங்கள் அக்கா பயந்துட்டு இருக்காமா, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவள் நிறைய கொஷின்ஸ் கேட்பா, கரெக்டாக பதில் சொல்லுங்க. அவள் பாவம் ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்ப ஸ்கேனுக்கு நான் பயப்படுறேன்னு சொன்னீங்களா? ஆமாண்டாம்மா, ஸ்கேனுக்கு பயப்படுறேன்னு தான் சொன்னேன். இது நார்மலான ஸ்கேன் தான் மாமா, நீங்கள் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அக்காவை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம்மா கேட்குறப்படி. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சு. கை எடுக்கிறீங்களா? ஏன்டா? அப்போ நான் ஸ்ரீநிதி கிட்ட, இசை கிட்ட, வினோதினி கிட்ட என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்னு தான் பதில் வரும். அப்படிதானே போலீஸு? ஆமாம் ஆமாண்ணா, நல்லா இருக்க குழந்தை அப்படின்னு வரும். நீ நல்லா இருக்க குழந்தைன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. கை கால்லாம் தெம்பா இருக்கா, நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் போலீஸு ஆமா சொல்றது. அதுக்கு பேர் ஆமாம் சொல்கிறதுனா அப்போ ஆமாம் தான் சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் கிட்ட நான் எந்த கேள்வி கேட்கறதுலயும் பிரயோஜனம் இல்லை, அப்படிதானே? ஏய் மகா, என்ன பேசுகிற? இல்ல இல்ல, நீங்க போலீஸ்ன்றதை நிரூபிச்சிட்டீங்கன்னு, உங்க போலீஸ் மூலைய இங்கேயும் காட்டிட்டீங்கன்னு. மகம்மா, அப்போ எனக்கு இன்னைக்கு உண்மையான ரிப்போர்ட் வராது, அப்படித்தானே? ஏன் மகா அப்படி இல்லடி. தெரிஞ்சு போச்சே, போலீஸ் புத்தியை பற்றி தான் தெரிஞ்சு போச்சே. போலீஸு எப்படிலாம் ஆங்கிளாக யோசிச்சு கிரிமினலை பிடிப்பீங்களோ, எப்படிலாம் யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுவீங்களோ, அதை என் ரிப்போர்ட்லையும் நீங்கள் செயல்படுத்த பார்த்தீங்க. ஏய் இல்ல அதான் என்னையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, என் மைண்ட் செட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி அனலைஸ் பண்ணதுனால இவ இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு என் மைண்டை நீங்கள் ரீட் பண்ணி கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இது லிஸ்ட்ல இல்லாத கொஷின்ரி. அதான் நான் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி தான் நீங்க லிஸ்ட் போட்டு கொஸ்டின் சொல்லியிருக்கீங்களே. ஆன்சர் நேரம் 3 பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மாமா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அக்கா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இப்போ நான் போய் அங்கே ஸ்கேன் பார்த்தா என்கிட்ட உண்மையா சொல்ல போறாங்க. இப்போ சொல்லுங்க, பாப்பா ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆரோக்கியமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி சாப்பிடுங்க, இன்னும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? அப்படி இல்லம்மா. அப்ப கை கல்ல வளர்ச்சி இருக்கா, உடம்பெல்லாம் கரெக்டான வளர்ச்சியில இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் பொண்ணடி தெம்பா தான் இருப்பா, அதெல்லாம் எப்படி நல்லா ஆரோக்கியமா இருப்பா. அதான் நீங்க தான் வயிற்ற தொட்டு பார்த்தே ஸ்கேன் எடுத்துருவீங்களே. அப்படி வயிற்ற தொட்டு பார்த்தோன்னே உங்க பொண்ணு எந்த அளவுல இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? மூக்கு மூலியமா எப்படி அழகா இருக்கலாம், எப்படி என்ன மாதிரி இருக்கலாம், உங்களை மாதிரி இருக்கலாம்? மகமா தெரிஞ்சு போச்சு. என்ன முட்டாளாக்க இந்த போலீஸ் முடிவு பண்ணிட்டாரு. அதான் உங்க கூடலாம் ஸ்கேன் பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு தானே இருந்தேன். ஏன்னா நான் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது என்ன அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் என்ன முழுசா தெரிஞ்சுக்க விடவா போறீங்க? எல்லாம் உங்களுக்கே தெரியணும், எனக்கு எதுவும் தெரியக்கூடாது, அப்படி தானே? கேட்டால் என் மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க. என்ன எதுன்னு என்கிட்ட சொன்னா தானே நான் அதுக்கேற்ற மாதிரி தெம்பா சாப்பிடுவேன், தெம்பா பார்த்துப்பேன். ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போலீஸே உங்களுக்கு என் மேலே அக்கறன்ட்டு. எனக்கு தான் தெரியும் நீங்க பக்கா போலீஸ் மலை யூஸ் பண்ணுவீங்கன்னு, புரியுதா? இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டினை ஃபுல்லாக நீங்க அங்கே சொல்லியிருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அக்கா மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, மாமா மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் ஸ்கேனுக்கு வரதே வேஸ்ட் தானே? அப்படி இல்லடாம்மா, அவங்க எப்படி இருக்கோ அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொன்னதுக்காகலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்ப நான் இன்னைக்கு கேள்வி கேட்கறேன், அப்ப பதில் எல்லாமே ரெடி, அப்படிதானே? இல்லடாமா அப்படிலாம் இல்லடாமா. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னு. அப்ப நான் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படிதானே? நான் கேள்வி கேட்காம இருக்கேன், வேணா அவங்க பதில் சொல்றாங்களான்னு பாப்போமா? அது எப்படிடாமா சொல்லுவாங்க? அவங்களுக்கு தான் புள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமே, அப்ப அவங்க கரெக்டா தானே சொல்லணும். என் தங்கச்சிங்களா இன்னைக்கு உண்மையை சொல்றாளுங்களா, இல்ல ஒரு மாச்சி நிச்சயா உங்களுக்கு உண்மையா இருக்காளுங்களான்னு பாப்போம். இங்க பாருடாமா, கேள்வின்னு கேட்கணும், கேள்வி கேட்டதான் பதில் சொல்லுவாங்க. நான் கேட்க போற கேள்வி எல்லாம் தான் அவங்களுக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த கேள்வி கேட்கணும்? அவங்கள ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. பாருடாமா, நீ வேணும்னே வம்பு வளர்த்துட்டு இருக்க சொல்லிட்டேன். ஆமா, நான் தான் வேணும்னே வம்பு வளர்க்குறேன்ல, நீங்க என்ன டென்ஷன் பண்ணியே பார்க்க மாட்டீங்கல்ல. நீ கோவப்பட பாப்பா ஒரு மாதிரி மூவ்மெண்ட் பண்றா உள்ள. ஆமாமா, நான் தான் கோவப்படுறேன், நான் தான் இந்த புள்ள ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாம இருக்கேன். அதனால தானே பாப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. இந்த மகா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, இந்த மகா அவங்க தம்பி வந்ததுலேருந்து தம்பி கூட இருக்கா, என் கூட வந்து பேச மாட்டா, சிரிக்க மாட்டா. அவங்க அம்மா வந்ததுலேருந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சதுலேருந்து இந்த போலீஸ்னு கூப்பிடுறத விட்டுட்டு அவ போயிட்டா. அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு தானே இப்போ இந்த மாதிரி பண்றீங்க. பாருடி, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நானும் பொறுமையா இருந்துட்டேன் சாமி, பொறுமையா இருந்துட்டேன். ஒரு புள்ள தாச்சு பிள்ளையா ஒரு கேள்வி கேட்கறது தப்பா? என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்படி கேள்வி கேட்கற கேள்வியை போய் 4 பேர்கிட்ட சொல்லி இவளுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி மட்டுமே பதில் சொல்லுங்கன்னு எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நான் ஸ்கேன் பார்க்க வரணும்?
இல்ல எனக்கு புரியல. நான் போய் கேட்கறேன். இன்னைக்கு என் குடும்பம் மொத்தம் இங்க தான் இருக்குன்னு என் அண்ணன் தம்பி கிட்ட போய் நியாயத்தை நான் கேட்கறேன். என் அண்ணன் தம்பி சொல்லட்டும். என் அண்ணன் தம்பிலாம் இப்படி இல்லப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை கேளுமா, நாங்க கேட்டா வேற மாதிரி புரிஞ்சிரும், உனக்கு தெளிவா பதில் கிடைக்கணும்னா நீ கேள்வி கேளுமான்னு தான் என் அருள் என்ன சொல்லியிருக்கு. என் தம்பியும் அப்படிதான். அக்கா உனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நீ கேளுக்கா, நான் பதில் சொல்றேன்னு தான் சொல்லுவான். ஆனா உன் கேள்வியை போய் வெளியில சொல்றேன்னு சொல்ல மாட்டான். அருள் அண்ணன் அப்படிதான். உனக்கு என்னென்ன தோணுதோ சாமி எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கேளு சாமி, டாக்டர் பதில் சொல்லட்டும். அண்ணன் பதில் சொன்னா அது உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது சாமி, அதனால நீ டாக்டர்கிட்டே கேளுன்னு சொல்லுச்சு. உங்களை மாதிரி என்ன சமாதானப்படுத்துச்சு சொல்லுங்களேன். நீங்க சொல்ற மாதிரி சொன்னா டாக்டர் நீங்க சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மட்டும் மாத்தி என்னடி பண்ணேன்? நீங்க தான் என் கேள்வி மொத்தத்தை இப்போ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களே. இப்போ எல்லாரும் பதில் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண கதையெல்லாம் இருக்கு. போலீஸ் இருந்துட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்களே, இது நியாயமா? இது பொண்டாட்டி தைரியமா இருக்கணும்னு இப்போ தைரியம் சொன்னது உன் கண்ணுக்கு இப்படி தெரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி போலீஸ் பேசுறாரு, எப்படி பேசுறாரு. அப்ப என் திருப்திக்கு நீங்க ஸ்கேன் எடுக்க போல, உங்க திருப்திக்கு தான் ஸ்கேன் எடுக்க போகுது. அப்படித்தானே? உங்களுக்கு உங்க பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரியணும், உங்களுக்கு உங்க பொண்ணு நல்லா தான் இருப்பான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்கேன் எடுக்க போகணும்? நான் ஸ்கேன் எடுக்க வரல, நான் ஸ்கேன் எடுக்க வர மாட்டேன். வேணாண்டம்மா. நான் போய் முதல்ல நியாயத்தை கேட்டுட்டு வரேன்னு என் அண்ணன் தம்பி சொல்லட்டு இதுக்கு நியாயத்தை, அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் எடுக்க வரேன். ஓ, உங்க வீட்டு ஆஸ்பத்திரிக்கு வரேன்றதுனால நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிக்கிட்டீங்களா? இதுக்கு தான் அப்பவே அன்பு சொல்லுச்சு, அக்கா வேற ஏதாவது டவுன் ஆஸ்பத்திரிக்கு போவோம், இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ராட் வேலை பார்க்குறாங்க, நம்ம மனசுல உள்ள கேள்வி நம்ம கேட்டாதாங்க ஆதங்கம் தீரும்னு அன்பு சொன்னா அவ ஏதோ வெகுளியா பேசுறா தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டேன். இப்பதானே தெரியுது அவளுக்கு தான் புள்ள மேல அக்கறை இருக்குன்னு. எனக்கு என் புள்ள மேல அக்கறை இல்லாம போயிடுச்சு. உங்களை நம்பி இவ்வளவு நாள் இருந்துட்டேனே. எனக்கு இன்னைக்கு கிளியர் ரிப்போர்ட் வேணும். கிளியர் ரிப்போர்ட் தண்டாம தருவாங்க? இல்ல, தர மாட்டாங்க, தர மாட்டாங்க. நான் போய் முதல்ல என் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசிட்டு வரேன். கையெடுங்க கையெடுங்கன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் பொண்ணுக்குன்னு வந்து வயிற்று தொட்டிங்க, அப்புறம் பாருங்க பொல்லாதவளா பாப்பீங்க மகாவ. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சோகமா இருக்கீங்க? ஒருத்தன் கோவமா இருக்கான், ஒருத்தன் சோகமா இருக்கான். ஆஸ்பத்திரிக்கு போறது உங்க பேரனுங்க எங்க போன விடுறாங்கன்னு கேக்குறேன். அவனுங்க என்னடா பண்ணானுங்க? எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஒரு புள்ள தச்சு பிள்ளைகிட்ட எப்படி பேசணுன்ற பேசிக் சென்ஸே கிடையாதுன்னு. அடி என்னடா இந்த அளவுக்கு பேசுறீங்க? எங்க அவனுங்க இன்னைக்கு மச்சானுங்கன்னு கூட பார்க்க மாட்டேன்னு. அப்படி என்னடா பண்ணானுங்க? தம்பி ரெண்டு பேரும் விடாத, அங்கே புடிச்சு வையின. அங்கே புடிச்சு வையா? ஆமா, ஒருத்தன் குறையறான். கிருஷ்ணா நீ என்னடா பண்ற? அடி அக்காவை ஏதோ மனசு கஷ்டப்படுத்திட்டாங்களாம், அதை லாக் பண்ணி நிக்க வச்சிருக்கேன். இங்க பாருடா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்கா ரெண்டு மூஞ்சு சோகமா வச்சிருக்கு, எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கணும், இடத்த விட்டு நவர கூடாதுன்னு. அண்ணா இங்க பாரு, நீ என்ன பண்ண? டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கலாமான்னு கேட்டா, கேள்வி கேளு உனக்கு எல்லா கிளாரிஃபையும் பண்ணுவாங்கண்ணா. நீ என்ன பண்ண? டாக்டர் கிட்ட ரொம்ப கேள்வி கேட்காத, ஸ்கேன் எடுக்கும்பொழுது தேவையில்லாம குழம்பிடுவாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப கேள்வி கேட்காம அமைதியா இருந்தா. ஏன் தம்பி, இந்த ரெண்டு கேள்வி தானே இருக்கு, ஒன்னு கேள்வி கேட்கணும் இல்ல கேள்வி கேட்க கூடாது, இதை தவிர வேற ஏதாவது பதில் இருக்கா? இருக்குண்ணா இருக்கு, அந்த பதிலாம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.